விசிக தலைவர் திருமாவளவனின் செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். இதுபோன்ற போட்டிகளை நடத்துவதன் மூலம் தலைநகர் சென்னையில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும். தொழில் முதலீட்டாளர்களை சென்னையை நோக்கி தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக அமையும். வளரும் பெருநகரங்களில் பெங்களூர், புதுதில்லி, பாம்பே போன்ற பெருநகரங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம்தான் அந்த நகரங்களில் தொழில் முதலீடுகள் பெருகுகின்றன. ஆகவே ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற முயற்சி என்பதால் தான் நீதிமன்றமும் இந்த போட்டியை நடத்தலாம் என்று தீர்ப்பளித்திருப்பதாக நம்புகிறேன். முதலமைச்சர் மாநில அந்தஸ்துக்கு இந்தியா கூட்டணி எம்பிகளிடம் வலியுறுத்த வேண்டும் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்தியா கூட்டணி மாநில அந்தஸ்து நாங்கள் அதை வரவேற்கிறோம், வலியுறுத்துவோம். அந்த வாழை படத்தை மாரிய செல்வராஜ் மட்டும் நீங்க பாராட்டிருக்கீங்க, அன்றால் படத்தை பண்ண ரஞ்சித்தை பாராட்டல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தது. இந்த படத்தை பார்த்த பிறகு தானே பாராட்ட முடியும். படத்தை பார்த்த பிறகு பாராட்டு. சசிகலாவின் சகோதரர் தினகரன் முன்னாள் சபாநாயகர் தனபால நாங்க முதலமைச்சராக திட்டமிட்டு இருக்கோம், ஒத்துக்கல, அதனால தான் ஆக்க முடியல பேட்டி. யாரு சசிகலாவின் சகோதரர் தினகரன் முன்னாள் சபாநாயகராக இருந்த தனபால நாங்க முதலமைச்சராக யார் ஒத்துக்கல? மக்களா ஒத்துக்கல? அவங்க கட்சியில தானே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதுக்கு அவரு தான் விளக்கம் சொல்லணும். நான் எப்படி அதில் விளக்கம் சொல்ல முடியும்? சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதன் மூலம் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும், தொழில் முதலீடுகளும் அதிகரிக்கும் என்று திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறார். இவர் பேசியதை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.